நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்றவங்க ஒரு நட்பாக மட்டும் நம்ம கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரச்சனையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி, அதாவது நாலேஜ் இல்லாத வழிகாட்டி எல்லாம் கிடையாது, சும்மா எல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே எந்த சந்தில் எந்த பொந்தில் நுழைஞ்சா எப்படி ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்றது அறிவுபூர்மையாக உண்மையாக நாலேஜபிளாக இருக்கிறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்க நமக்கு நண்பராக கிடைச்சிட்டா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அவங்கள நம்பணும், அவங்களோட நட்பு உண்மையாக இருக்கணும். அப்படின்னா உண்மையாக மட்டும் இருந்துருச்சுன்னா எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நின்று நான் இருக்கேன்றது தோள் தட்டி அதை சாதிச்சும் காமிப்பாங்க. அதுக்காக அவங்களுடைய நேரமாகட்டும் அவங்களுடைய பணமாகட்டும் செலவு பண்ணி ஒருத்தருக்கு நன்மையை செய்யக்கூடிய திறமசாலி. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே, விருச்சிக ராசியினுடைய எண்ணங்கள் எல்லாமே பெருசாக இருக்கும். யாரும் யோசிக்க முடியாத வழியில் அவங்க யோசித்து போய் காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் விருச்சிக ராசி. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாலே அவங்க ஒரு மெகா பர்சனாக இருப்பாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டம்தான் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியை கொடுத்ததா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அப்புறம், மேபி ஒரு 30 வயசுக்கு அப்புறம் நிறைய 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 சாதிப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃபில்டு வித் ஐடியாஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகம். எது எடுத்தாலும் படிப்பாங்க, டீப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க, டீப்பாக அனலைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கவும் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு சில விஷயங்கள் ப்ளஸ்ஸும் சில விஷயங்கள் மைனஸும் எந்த ஒரு மாதமாகவும் இருக்கும். அதில் இந்த தடவை உங்களுக்கு 80% ப்ளஸ்ஸாக இருக்குது, 20% கொஞ்சம் காஷனாக இருக்குது. ஸோ அந்த 20%லேருந்து மீண்டு வரதுக்கு உண்டான பரிகாரங்களும் அது எந்தெந்த நாட்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறதும் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல அந்த கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாட்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய். அந்த செவ்வாய் இத்தனை நாள் வந்து வக்ரகதியில் இருந்தது. பிப்ரவரி 14ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் குரு பகவான் உங்களுக்கு 7ல் இருந்தும் அந்த அளவுக்கு திருப்தியாக எதுவுமே நடக்கலை. என்னடா ப்ராஜெக்ட் போட்டுகிட்டே இருக்கோம், ஒரு தடவை பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை மறுபடியும் பண்ண வைக்கிது, மறுபடியும் பண்ணுறோம், ஒரு ஃபினிஷ் பண்ணவே இல்லையே, மன திருப்தின்றது வரலையே. ஏன்னா விருச்சிக ராசிக்கு மன திருப்தின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மனசு திருப்தி இல்லைன்னா விடாமுயற்சின்றதும் விருச்சிக ராசிக்கு தான். அவங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா மேபி அந்த ஹெச்ஆர் சொல்ல சரி விடுப்பா அப்படின்னு, ஆனால் உங்கள் மனசு கேட்காது. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பண்ணி டு தி எக்ஸ்ட்ரீம் லிமிட் வந்து நிற்க வைப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ எந்த ஒரு மூமெண்ட்டுமே ஸ்டக்காகி செலவுகள் ஜாஸ்தியாகி ஒரு செலவுக்கு 4 செலவு 4 நேரம் விரயம் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கெல்லாம் பெரிய முற்றுப்புள்ளி பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம். அந்த குரு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார், உங்களையும் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதே மாதிரி இத்தனை நாள் இவங்கெல்லாம் வந்து உதவுவாங்களா, நீங்கள் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கலாம், உங்கள் இன்ஜினியர் வந்து உங்கள் சைட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேன்றார், வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டே போக மாட்டேன்றார், வரேன்றாரு, ஆனால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவரே உங்களுக்கு கால் பண்ணி, ஓகேங்க இந்த பிளான் எல்லாம் ரொம்ப ரெடியாக இருக்குது, கடகடன்னு நம்ம முடிச்சிருவோம், இத்தனை நாள் டிலே பண்ணதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாருங்கள் இன்னொரு 2 monthஸில் அதே
செக்டாருக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமான காலங்கள் பக்கத்தில் காத்துட்ருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் அப்படின்ற கிரகம் வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டையும், தட் இஸ் உங்களுடைய 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அந்த 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியுங்களா? அப்போது நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினியர் பேசும்போது, ஆமாம் நீங்கள் வந்ததை யாரும் நம்புவாங்க, சொல்லிகிட்டே இருங்க சார், இன்னைக்காவது நீங்களே ஃபோன் பண்ணீங்களே, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற வார்த்தைகள் கூடாது. அவங்க மனசை புண்படுத்திடாதீங்க. அப்போ அவங்க ஒரு எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர் 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகள்னால் நீங்க பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா அந்த செவ்வாய் உங்க 2ஆம் வீட்டையும் பார்க்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்கோ, எத்தனை நாள் உங்களுக்கு தாமதமாக எதுவுமே கிடைக்கலன்னு இருக்கீங்களோ அத்தனையும் சரியாகி டக் 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 டக்குன்னு ஜாப் கிடைக்கும், உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும், நீங்களாக இவ்வளோ சூப்பராக பண்ணீங்கன்னு உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் ஆன்சைட்டுக்கு போக, தட் இஸ் ஃபாரின் போக விரும்புகிறீங்க அப்படின்னா ஃபாரின் அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை விஷயங்களும் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் அந்த செவ்வாய் நோ கோபம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோபம் வந்து பொதுவாக விருச்சிக ராசிக்கு இருக்கும். ஏன்னா தே ஆர் ஹைலி டேலண்டட். அந்த ஹைலி டேலண்டடில் வெளியில் காமிச்சிக்காம உள்ளேயே பல விஷயங்கள் பண்ணுற திறமை வந்து விருச்சிக ராசிக்கு உண்டு. ஸோ அந்த திறமை பக்குவமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் செய்யணும். ஏன்னா அங்கே குருனுடைய ஆசீர்வாதம் மிக மிக பெரிய லெவலில் இருக்குது. 10ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 3ஆம் வீட்லேயும் அப்புறம் 4ஆம் வீட்லேயும் போவார். அந்த 4ஆம் வீட்டில் போகும்போது ஏற்கனவே அர்த்தமாஷ்ட சனியில் இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்றார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது வார்த்தைகள்னால் ஒருத்தரை புண்படுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போயிடும். அந்த பிரச்சனை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை நல்லது இல்லைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குரு 7லிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை விசேஷ பார்வையில் பார்க்கறதுனால இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸை தேடிட்டு இருக்கீங்களோ இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். அடனட நீங்களா சார், கண்டிப்பாக சார், உடனே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குருனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப 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 இருக்குது. ஸோ உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, யாராக இருந்தாலும் அங்கே படம் உன்னால் என்ன முடியும், நான் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாரு அப்படின்ற ஒரு கிண்டல் கேலி அப்படின்றதும் பின்னாடி குத்தக்கூடிய எலிமெண்ட்னுடைய வார்த்தைகளும் மட்டும் தவிர்த்துடுங்க. அது தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பல ரூபத்துலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியில் செவ்வாய் அப்படின்றவர் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருந்தா, அவர் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வார்த்தைகளாலேயே கிடக்கூடிய வாய்ப்புகள் அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறது வந்து எல்லா கிரகங்களும் ஃபேவரபுளாக இருக்குது. பட் அந்த செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா ஈகோ காமிக்காதீங்க. எந்த ஒரு பாயிண்ட்லையும் மற்றவங்களுடைய மனம் நோகும்படி பேசாமல் இருந்தாலே போதும். வெற்றி பல ரூபத்துலேயும் உங்கள் தேடி 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 வரும். சரி, எந்தெந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அந்த நாட்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போதையும் விட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னா அந்த இடத்துல தான் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ
உங்களுடைய 8ஆம் வீட்டில் தான் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் வரும்போது தான் உங்களுடைய சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமத்து அன்னைக்கு கொஞ்சம் சிவனேன்னு இருந்துருங்க. உங்கள் கண் பார்வை கூட அங்கே பிரச்சனையை கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய நாட்கள் எதுன்னா பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி காலையிலிருந்தே, அதாவது 6:21 10ஆம் தேதி 11:57, அதாவது சுமார் 12 மணி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் டபுள் ட்ரிபிள் காஷனாக இருங்க. எதுலையுமே சிக்கிக்காதீங்க. சரி, இதில் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம், பொறுமையாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய பூஜை அறையில் டெய்லி ஒரு 5 நிமிஷம் நீங்க முருகனை நினைச்சு ஒரு மண்விளக்கேத்தி அதுக்கு முன்னாடி உட்காருங்க. அந்த ஜுவாலையை கண்ணார பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இதை தான் தீபதவம்னு சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒளின்றது கிடைச்சு எதை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி முருகனுடைய கோயில் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாசம் முழுக்கவே முருகன் கோயிலுக்கு போய் அரளிப்பூ வாங்கிட்டு போய் நீங்க கடவுளுக்கு சாத்தலாம். அண்ட் மேலும் சாஃப்டான உணவுகள் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் மசில் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருந்ததோ அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். காப்பரில் தண்ணி வச்சு குடிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு ஒரு பொறுமையை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போகிறோம். இந்த மாதத்தில் என்ன சின்ன விஷயம் தானே, பொறுமையாக இருக்கணும். யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி அலர்ட்டாக இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அற்புதமான ஒரு மாதமாகவே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.